சாக்ரிஃபைஷியல் ரிலேஷன்ஷிப். சாம்ராஜ்யத்தின் அரியாசனம் வேண்டுமா? இந்த வஞ்சகி தேவசேனை வேண்டுமா? இது எப்படின்னா ஒருத்தனுக்காண்டி ஒருத்தவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் லவ்ல. இந்த கார்த்தி உன் காலடி நாய் செல்வி, உன் காலடி நாய். ஆனா மத்தவங்க பண்ண மாட்டாங்க, இன்னொரு பர்சன் பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்களுக்காண்டி நம்ம ஃபுல்லா சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னன்னாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஏதாவது சின்ன விஷயம்னாலும் அவங்களுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அந்த சாக்ரிஃபைஸ்ல தான் அவங்களுக்கு லவ்வே இருக்கும். ஆக்சுவலி அவங்களுக்கு அது பெரிய விஷயமாவே தெரியாது. பார்ட்னர் போய் தன்னோட பார்ட்னருக்கு நான் இதை பண்றேன் அதை பண்றேன் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லவ்வருக்கு அது பெருசாவே தெரியாது. ஆனா இந்த சாக்ரிஃபைஸ் பண்றாங்க பாருங்க, அவங்க ரொம்ப கஷ்டம். எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்காண்டி இதை கூட நீ சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டியான்னு கேட்பாங்க. ஆனா அவங்க எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அது மாதிரி எவ்வளவு கஷ்டப்பட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணணும். என்ன இதனால பண்ண அப்படி இந்த மாதிரி முடிச்சு. ஆமா, சிலருக்குலாம் கரியரே இதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு சாக்ரிஃபைஸான்னு கேட்டு முடிச்சு. ஆனா அதை அவங்களும் பண்ண மாட்டாங்க, அவங்களும் சொல்லவும் மாட்டாங்களா. அவங்க கரியர் விட்டு வந்திருக்கேன், என்னோட பேரண்ட்ஸ் விட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் சொல்லவும் மாட்டாங்களா. அவங்க கேட்டா கூட ஏன்னா ஹார்ட் ஆயிருவா அப்படிங்கறதுனால சொல்ல மாட்டாங்களா. ரொம்பவே ஹர்ட் ஆகும். இந்த சாக்ரிஃபைஸ் ரிலேஷன்ஷிப் ரொம்பவே ஒரு கஷ்டமான ரிலேஷன்ஷிப்.